அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 பேக்கெட் பூஸ்ட் யூஸ் பண்ணி ரொம்பவே ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஹல்வா ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போதும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரும்போது கூட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரவா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பால்லாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ரவா எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 5 ரூபா பேக்கெட் பூஸ்ட் வந்து 2 பேக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூஸ்ட் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் லைட்டாக குட்டி குட்டி கட்டிங்கள் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நல்லா கலந்து கொடுக்க நல்லா கரெக்டாக வந்துடும். பூஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது போல் நல்லா திக்காக வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க அந்த நெய்யெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி வரும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம கலந்து விடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ அந்த நெய் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஒரு முந்திரி பருப்பு 10 - 15 வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூடாவோ இல்லை நல்லா ஆறினதுக்கு அப்புறமாவோ நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.